உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். கோகுல், எப்படி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது? இப்போ முதல் விஷயமே ஆளுநர் உரை வரவேற்பும் எதிர்ப்பும்ன்ற தலைப்பில் தான் இந்த விவாதத்தையே கொண்டு போயிருக்கோம். முழுக்குமே எதிர்ப்பு அப்படின்ற நிலையில தான் இப்போ நம்ம அதை கொண்டு செல்ல வேண்டிய நிலை இருக்கு. ஏன் அப்படின்னா போன எதிர்ப்பு தானே. ஆமா, ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா இப்போ ஏற்கனவே தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். போன முறை அதாவது திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஆளுநர் எந்தெந்த வார்த்தைகள் எல்லாமே வாசிக்க முடியாது அப்படின்னு சொன்னாரோ, நீங்க கொடுத்த அந்த உரையை தான் நான் வாசிக்கணும்ன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லைன்னு சொன்னாரோ, அதுக்கு மாறா இங்க ஒன்று நடந்துட்டு இருக்கு. இப்போ அதே உரையை எங்க திமுக என்ன ஆளுநர் உரைகளை வச்சிருந்ததோ, அவங்க திமுகவினுடைய கொள்கை என்னவோ, அவங்க எதை பேசிக்கொண்டே இருக்கிறார்களோ அதையே ஒரு காப்பி எடுத்த மாதிரியே தாவேக்காவும் என்ன பண்ணியிருக்காங்க, அதே தான் கொடுத்துருக்காங்க. அதே அதை முழுக்க எந்த ஒரு இதுவுமே இல்லாம, எந்த ஒரு அப்ஜெக்ஷனுமே இல்லாம மொத்தமா வாசிட்டு போயிருக்காரு. இதை தான் நம்ம சொல்றோம். ஒரு பெரிய கேள்வி இருக்கு எங்களுக்கு. 2021 அப்போ மேதக ஆளுநர் சார் கூட குறிப்பிட்டார், பன்வாரிலால் புரோஹித் இருந்தோம். திமுக ஆட்சி வந்த உடனே கொடுத்த அறிக்கை எந்த அதுல சேஞ்சஸ்மே இல்லை, அப்படியே தான் படிச்சாங்க. அன்னைக்கு அந்த விஷயம் ஒன்று இருக்கு. ஆனாலும் அன்னைக்கும் அங்கே நம்ம மாநிலத்திலிருந்து நிறைவேற்றப்பட்டு சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டு அங்கே அவருடைய ஒப்புதலுக்காக வச்சிருக்கிற நிலுவையில் இருந்த மசோதாக்கள்னு இருந்ததுல, அதெல்லாம் இருந்துகிட்டே இருந்தது. அப்பயுமே திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சிக்கு வந்த பிறகு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு அங்கே வழக்கு போட்டு மாநில அரசினுடைய அந்த உரிமையை மீட்டெடுத்தாங்க. அது கவனிக்கணும் இல்லையா? பன்வாரிலால் புரோஹித் அந்த உரையை மட்டும் வாசிச்சாரு, சரி, ஒப்புதல் அளிச்சிட்டாரு. முதல் தீர்மானம் மேகதாது இப்பதான் முதல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படல. அது இனிமேல் தானே அந்த கேள்வி வரும். திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, அவற்றை சார்ந்தவர்களும் சரி, இன்னொரு கேள்வி கேட்கணும். ஒரே ஒரு தீர்மானம் மட்டும் நிறைவேற்றிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கூட்டு தீர்மானம்னு வேணும். மேகதாது மட்டும் தான் இன்னைக்கு அவசர நிலை இல்லை. மேகதாது கூடவே எஃப்ஆர்சியை பத்தி தமிழ்நாடு அரசு பேச வேண்டும், அந்த சட்டத்தை பத்தி பேச வேண்டும். அடுத்து வக்ஃபு வாரியம் பத்தி என்ன நிலைப்பாடு எடுக்க போறீங்க, அதை பேச வேண்டும். சிபிஎஸ்சில மும்மொழி பாடத்திட்டம் அவசியம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை பேச வேண்டும். ஆளுநர் சொல்றேன், ஆளுநர் உரையில நாங்க மும்மொழி கொள்கை எதிர்ப்போம், இருமொழி கொள்கை தான் அவசியம்னு சொல்றீங்களே, அதற்கான நடவடிக்கை என்ன எடுக்க போறோம் அப்படின்றத ஒரு தீர்மானம் சட்டமன்றத்தில் ஏன் கொண்டு வரலன்றத ஒரு முக்கியமான கேள்வி. ஒரே நான் சொல்லி முடிச்சிடறேன். முதலமைச்சர் அவர்கள் நான் என்ன சொல்றேன்னா, ஒரே ஒரு பிரஸ் மீட்ல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இல்லங்க நாங்க இருமொழி கொள்கையை தான் ஃபாலோ பண்ண போறோம், இல்ல இன்னைக்கு சட்டமன்றத்தில் ராதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு, நாங்க அண்ணாவுடைய கொள்கை தான் உங்களுடைய கொள்கையும், அதே கொள்கை தான் எங்களுடைய கொள்கை, ரெண்டு பேருக்குமே ஒரே கொள்கை, சரி எல்லாமே ஏற்றுக்கொள்கிறோம். அந்த கொள்கையை பின்பற்றுவதற்காக என்ன முன்னெடுப்பை எடுக்க போகிறீர்கள்? தமிழ்நாடு அரசும் முதலமைச்சரும் என்ன முன்னெடுப்பு எடுக்க போகிறார்கள்? மத்தியில் இருக்கிற கல்வித்துறை அமைச்சரை எப்ப சந்திக்க போறீங்க, என்ன பேச போறீங்க? மங்களூருக்கு கோயிலுக்கு போயிருக்கீங்க, அதே நேரத்தில் அங்க இருக்கிற நீர்வளத்துறை அமைச்சரை சந்திக்கிறதுக்கு ஏன் நேரம் கேட்கல? நேரம் கேட்டு கொஞ்சம் சந்திச்சு மேகதாது அணையை நீங்க கொஞ்சம் தடுத்து நிறுத்தலாம், இல்ல தள்ளி வைக்கலாம் அப்படின்னு ஏன் பேசல அப்படின்ற கேள்விகளை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் கேள்வி எழுப்பிட்டு தான் இருக்கும். இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும் போது இங்கே தமிழ்நாட்டில் கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் தான் அங்கேயும் ஆட்சியில் இருந்தது. அப்பயும் தொடர்ந்து கூட்டணி கட்சி அங்க ஆட்சியில் இருந்தாலும் எதிர்த்தோம். அதனால தான் இன்னைக்கு நினைவுக்கு நான் கொண்டு இல்ல என்ன இன்னொன்னு சொல்லி அது சார்ந்திருக்கிற விஷயம் தான். திரு ராஜேஷ்குமார் அமைச்சர் இருக்கிறார் இல்லைங்களா, காங்கிரஸ் கட்சியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ், அவர் என்ன சொன்னார்னா, ஒருவேளை மேகதாது கொண்டு வருவதற்காக அவர்கள் முயற்சி எடுத்தார்கள் என்றால் நான் என்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்றேன், நான் அது போன்ற நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எந்த காலத்தையும் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி அவர் சொல்றார். செல்வ பெருந்தகை டிஎன்சிசி உடைய பிரசிடென்ட் இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை என்ன சொல்றாருன்னா, அது மாதிரி நடவடிக்கை எடுப்பதற்கு முற்றிலுமாக அனுமதிக்க கூடாதுன்னு சொல்றார். அவையில் பேசியிருக்கக்கூடிய எதிர்கட்சி உறுப்பினர்கள், மற்ற அதே போல அரசுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சி உறுப்பினர்கள் எல்லாருமே அதை தான் ஒரே தான் சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், இங்கே பத்திரிகையாளர்களை பார்த்து செல்வ பெருந்தகை அவர்களும் இல்ல அமைச்சர் ராஜேஷ் அவர்களும் பேசினது சரி. அங்கிருந்து கட்சியினுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பாக அங்க கர்நாடகா காங்கிரசினுடைய ஆட்சிக்கு இந்த மாதிரி திரும்ப ஒரு லெட்டர், ஒரு கடிதம் ஏன் அனுப்பல கேள்வி கேட்கிறோம் இல்ல. கடந்த முறை அனுப்பிச்சாங்களா? கடந்த முறை அனுப்பல. இங்க நாங்க எதிர்த்ததுனால நடுவண் அரசு அங்க அந்த கர்நாடகா அரசு அனுப்பி வச்சிருந்த அந்த அறிக்கை இருக்குல்ல, திட்ட அறிக்கை இருக்குல்ல, அதை திருப்பி அனுப்புனாங்க. அதை திருப்பி நீர்வளத்துறையாக திருப்பி அனுப்பியிருக்காங்க. அந்த மாதிரியான நடவடிக்கையை திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்தது. இன்னைக்கு தாவேகா அரசு என்ன செய்தது? அங்க கர்நாடகா காங்கிரஸுக்கு என்ன முன்னெடுப்பு, என்ன இந்த மாதிரியான இதெல்லாம் நீங்க வலியுறுத்தணும், இது இந்த மாதிரி கோரிக்கைகள் இருக்குன்னு ஏன் வலியுறுத்தல? இல்ல நான் மத்திய இங்க தமிழ்நாடு அரசின் சார்பாக ஒரு சில பிரதிநிதிகளை ஏன் கர்நாடகா மாநிலத்துக்கு அனுப்பல, இல்லைன்னா நடுவண் அரசினுடைய நீர்வளத்துறைக்கு ஏன் அனுப்பல? இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறோம் இல்லையா? எஃப்ஆர்சியை பத்தி இன்னும் நீங்க பேசவே இல்லையே, நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம். வக்ஃபு வாரியம் பத்தி
சட்டமன்றத்துல தீர்மானம் கொண்டு வாங்க. ஒரு கூட்டு தீர்மானம்ல வந்திருக்கணும் இன்னைக்கு. மேகதாது எந்த அளவுக்கு அவசரமோ அதே அளவுக்கு வக்ஃபு வாரியம் பத்தி பேசுறதும் அவசியம். இந்த சிறுபான்மையினருக்கான அந்த முக்கியமான இதுவா இருக்கிற எஃப்ஆர்சியை பத்தி பேசுறதும் ரொம்ப அவசியம். இதெல்லாம் வந்து பேசி இருக்கணும்ன்றதான் நாங்க சொல்றோம். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல இருக்கிறது தவறுன்னு சொல்றோம். இல்ல, சட்டமன்ற கூட்டத்தொடர்ல இனி அடுத்து இப்பதான் முதல்ல 40 நாள் தான் அவங்க ஆட்சி அமைஞ்சாது. இனிமே வரிசைய தொடர்ச்சியாக சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து நடக்க போகுது. அதுல வந்து அந்த இப்ப நீங்க சொல்லக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்திருக்கக்கூடிய அந்த திட்டங்களை பற்றி இமீடியட்டாக இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து ஜூன் 12ஆம் தேதி மேகதாது நமக்கு மேட்டூர்ல தான் தண்ணி திறந்தாகணும். அதுக்கு தண்ணி இல்லை. அந்த அடிப்படையில் இப்போ வந்து உடனடிக்கணும். எதிர்க்கட்சி தலைவர் ஒரு விஷயத்த சொன்னார். இப்போ நீங்கள் மேகதாது விஷயத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதுலேயே நீங்கள் கூடுதலாக இது போன்ற ஒரு செயலையும் சேர்த்து செஞ்சால் நல்லா இருக்கும்னு ஒரு சஜஷனை சொல்கிறார். அதற்கு முதலமைச்சர் எந்திரிச்சு என்ன சொன்னார்னா, நாங்கள் ஏற்கனவே அது தொடர்பான வந்து சட்ட ஆளுநர்கள் வல்லுநர்களோட ஆலோசனை பண்ணியிருக்கோம். அதையும் நாங்கள் சேர்த்து நடவடிக்கை எடுக்க போகிறோம். 4வது பத்தியில் அதை சேர்க்கறதுக்கு நாங்கள் வந்து பிளான் ஏற்றுக்கிறோம்னு சொல்கிறார். ஸோ எல்லாரும் சேர்ந்து தானே ஒர்க் பண்றாங்க. அதுல இப்பயுமே அதே இன்னொரு வார்த்தையுமே சொல்லியிருக்காரு எதிர்க்கட்சி தலைவர். என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் சேருங்க. எங்களுடைய கழக தலைவர் சொல்லியிருக்காரு, நாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுமே போவோம். நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரு குழுவா போய் நடுவண் அரசினுடைய நீர்வளத்துறையை போயிட்டு நம்ம சந்திப்போம். சந்திச்சு இதனுடைய பாதகம் என்ன சாதகம் என்ன என்பதை பத்தி பேசலாம். நம்மளுடைய அந்த எதிர்கட்சி ஆளுங்கட்சின்ற அவங்களுடைய இணக்கமான போக்கு வந்து நம்ம ஒற்றுமையை காமிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதைத்தான் நாங்க சொல்றோம். உங்களுடைய அரசு நீங்க நல்ல விஷயம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக நாங்கள் செயல்பட தான் போகிறோம். தமிழ்நாட்டினுடைய நலன் தான் எங்களுடைய முக்கியம்ன்றது தான் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுடைய உரையில வெளிப்படுது. நாங்க அரசும் அதுதானே சொல்லுது. இல்ல நாங்க என்ன சொல்றோம்னா, இன்னும் தீவிரமான ஒரு முன்னெடுப்புகள் நீங்க எடுக்கணும்னு சொல்றோம். இது மட்டும் போதாது. அதனால தான் 4வது பத்தியில இப்ப அவர் சேர்த்திருக்காரு இல்லையா, அதையே வந்து எதுக்கு சொல்லியிருக்கோம்னா, நீங்க ஆலோசிச்சது மட்டும் பத்தாது, அதை சேர்த்துக்கோங்க இன்னைக்கு அப்படின்னு வந்து எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதுக்கு காரணம் கண்டிப்பா அது இருக்கணும். ஆலோசனைகள் மட்டும் இருக்கக்கூடாது, தீர்மானத்திலும் அது இருக்கணும்ன்றத மிக தீவிரமா குறிப்பிட்டதுனால தான் அதை ஏத்துக்கிட்டாங்க. இன்னும் நான் தெளிவா ஒண்ணு சொல்றேன். என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப சுருக்கமாவே சொல்லிட்டேன். ஜவஹர் அலி என்ன சொன்னாருன்னா, என்னங்க ரிசல்ட், வக்ஃபு வாரியமை எதிர்த்தாங்க இல்லையா திராவிட முன்னேற்ற கழகம், என்ன ரிசல்ட்னா, இன்னைக்கு இஸ்லாமியர்களுடைய வக்ஃபு சொத்துக்கள் எல்லாமே காக்கப்பட்டது. திமுக ஆட்சியில காக்கப்பட்டது, எதுவுமே பறிபோகல, அரசாங்கத்துக்கு சொந்தமாகல, வக்ஃபுக்கு தான் சொந்தமா இருந்ததுல, அதுதான் ரிசல்ட். அது பாதுகாப்பா இருந்ததுல, அதுதான் ரிசல்ட். அடுத்ததாக ஒண்ணு சொல்றேன். சொல்லுங்க. தெரியாம சார், சொல்லுங்க. திமுக ஆட்சியில நேருக்கு 1200 கோடி ரூபாய் உள்ள சொத்து இதே நவாஸ் கானி தான் வித்து ஒரு பணத்தை வாங்கிட்டாரு. கரூர்ல இந்த மாதிரி ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். ஆதாரம் இல்லாம ஒரு குற்றச்சாட்டு வச்சீங்கன்னா ஆதாரத்தோட வைங்க, ஃபைல் பண்ணுங்க, கேஸ் போடுங்க, ஃபைல் பண்ணுங்க. ரைட். இங்க பாருங்க, இது வரைக்கும் இந்த நாடு சுதந்திரம் அடைந்ததுல இருந்து திமுக ஆட்சி காலத்துல வக்ஃபோர்டு சொத்துக்கள் தனியாருக்கு தாரை வார்த்தது போல அதற்கு உடந்தையாக இன்றைக்கு இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஜவஹர் அலி ஆதாரத்தோட ஒரு குற்றச்சாட்டு வைங்க. அதுதான் கேக்குறேன். ஆதாரத்தோட ஒரு குற்றச்சாட்டு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. அடுத்ததாக ஒன்று சொல்றேன். இப்போ இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல இன்னுமே வந்து தாவேக அரசு ஒரு சிலதெல்லாம் சீர் செய்ய வேண்டியது இருக்கு. நேற்று கூட ராஜ்மோகன் அவர்கள் சொல்றாரு, நேரலையில எந்த ஆட்சியிலும் இல்லாததை நாங்கள் செய்து விடுவோம், எங்களுடைய தலைவர் முழுக்க நேரலை செய்வார் அப்படின்னு சொன்னாரு சட்டமன்ற கூட்டத்தொடரை. ஆனா பாதியிலே சட்டமன்ற கூட்டத்தொடர் நேரலைன்றது தடை செய்யப்பட்டிருக்கு. அதை முதல்ல மாற்றணும். அடுத்து வர எல்லாத்திலுமே சட்டமன்ற கூட்டத்தொடர் நேரலை கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றத ஒன்று சொல்றேன். ரெண்டாவது, தனி மனித துதியா தான் எல்லாமே இருக்கு. இன்னைக்கு ஆளுநருடைய உரையா இருக்கலாம், இல்ல அமைச்சர்களுடைய பேச்சா இருக்கலாம், எல்லாமே தனி மனித துதியா மட்டும் தான் இருக்கிறே தவிர இங்க தமிழ்நாடுடைய நலன் சார்ந்து எதுவுமே இல்லை. இதை எல்லாத்தையுமே வந்து தாவேக அரசு அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மாத்திக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை ஒன்று சொல்லிக்கிறேன். முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் எஞ்சி வந்து இந்த மேகதாது பற்றிய பேசிக் கொண்டிருக்கிறார் தீர்மானம். பேரவை தலைவர் அவர்கள் என்ன பண்றாருன்னா, சைட்ல இருந்து நாற்காலிக்கில இருந்து சட்டமன்ற உறுப்பினர்களை கை தட்டுங்க அப்படின்னு அவரே உற்சாகம் பண்ணி கொண்டிருக்காரு. பேரவை தலைவர் என்றவர் நடுநிலையா எப்படி ஒரு நெறியாளர் நடுநிலையா செயல்படணுமோ அந்த மாதிரி தான் ஒரு பேரவை தலைவர் அவர்களும் நடுநிலையா செயல்படணும். அப்படியாக சட்டமன்ற கூட்டத்தொடர் நடுநிலையா அங்க எதிர்க்கட்சியினுடைய உறுப்பினர்கள் மக்களினுடைய தேவைகள் எல்லாத்தையும் பற்றியுமே கவனம் செலுத்துகிற ஒரு முக்கியமான செயல்படணும்ன்றதே எங்களுடைய வேண்டுகோளா நடுநிலையா செயல்படணும். முன்னாள் சபாநாயகர் அப்பாவை போன்று நடுநிலையா செயல்படணும். உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.